அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 825வது நாளை எட்டியிருக்கிறது. தவிர்க்க முடியாத காரணங்களால் நேற்றைய காணொளி இடம்பெற முடியவில்லை. இன்றைக்கு நேற்றும் உள்ள முக்கிய செய்திகளில் ஒன்று, எகிப்திலிருந்து ஒரு போர்க்கப்பல் கிளம்பி காசாவை நோக்கி வந்திருக்கிறது. அது வார்ஷிப், போர்க்கப்பல் என்று தெளிவாகவே அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் காசாவுக்கு பக்கத்தில் வரக்கூடாது என்று எச்சரிக்கிறது. அதையும் கடந்து வருகிறது. பிறகு இஸ்ரேல் நான் தாக்குவேன் என்று சொன்னபோது அது எகிப்தினுடைய கடல்வெளிக்கு சென்று விடுகிறது. இது என்ன கப்பல்? எண்ணெய் கப்பல் அல்ல, என்ன கப்பல், போர்க்கப்பல் என்று ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. இது எகிப்தின் மீது இஸ்ரேல் ஒரு யுத்தத்தை தொடங்க இருக்கிறது என்பதை அறிந்த எகிப்து இந்த போர்க்கப்பலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா, ஒரு சமரச யுத்தியாகத்தான் அனுப்பியிருக்கக்கூடும் என்று ஒரு அனுமானம். அடுத்து இந்த இந்த அனுமானத்துக்கு எங்கேயும் எந்த மீடியாக்களிலும் பதில் இல்லை. ஆனால் சனாய் பென்சுலியா என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய கைகளில் இருந்து 1967 யுத்தத்தின் போது கையகப்படுத்தப்பட்ட சினாய் பென்சுலாவில் எகிப்தினுடைய இராணுவம் பெரிய அளவில் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி குழுவும் இஸ்ரேலும் பதட்டமடைந்து இருக்கின்றன. ஒருவேளை நடக்கின்ற இந்த யுத்தத்தை பயன்படுத்தி சினாய் பெனின்சுலாவை எகிப்து மீண்டும் கையகப்படுத்துமா என்ற ஒரு கேசியமும் பரவிக்கொண்டு இருக்கிறது. மொத்தத்தில் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் ஒரு பகை புகைந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. அடுத்து உலக அரங்கில் மிகவும் முக்கியமாக நடைபெற்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ரஷ்யா கேரிஸ் அவுட் எவாக்குவேஷன் ஃபிளைட்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல் இன் 24 ஃபிளைட்ஸ் இன் 24 hours. 24 மணி நேரத்தில் 24 விமானங்கள் ரஷ்யாவுக்கு, இஸ்ரேலிலிருந்து ரஷ்யாவுக்கு பறந்து சென்றிருக்கின்றன. அதை ரஷ்யா எவாக்குவேஷன் ஃபிளைட்ஸ், அதாவது இஸ்ரேலிய மக்களை அல்லது இஸ்ரேலில் இருப்பவர்களை ரஷ்யா அழைத்து சென்றது என்று சொல்லுகிறார்கள். அதில் சென்றவர்கள் மிக முக்கியமான இராணுவ தளபதிகளும் அலுவலர்களும், ஆபீசர்ஸ் அண்ட் விஐபிஸ் என்று சொல்லுகிறார்கள். அலுவலர்களும் முக்கியஸ்தர்களும் சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த எவாக்குவேஷன், அதாவது வார்த்தை எவாக்குவேஷன் இருக்கு, காலி செய்துட்டு போறாங்க. அதாவது காசாவில் குண்டை போடும்போதே ஒரு ஃபேம்லெட் போடுவான், இங்கிருந்து எவாக்குவேட் பண்ணி போயிருங்க, இங்கிருந்து போயிருங்கன்னு. அதே அர்த்தத்தில் நம் இங்கே வைத்து கொண்டால் இந்த எவாக்குவேஷன் என்று சொல்லக்கூடிய புறப்பட்டு செல்லுங்கள் என்ற இதை ரஷ்யா ஏன் இவ்வளவு வேகமா அங்கிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும்? ஒரு கேள்வி பெரிய அளவில் இப்படி இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் நோ இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு ஒய், எதுக்கு என்று சொல்லவில்லை. இதை மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற பத்திரிகை நமக்கு இந்த செய்தியை சொல்லுகிறது. இது ஒரு இஸ்லாமிய ஊடகம் என்றாலும் நடுநிலையோடு நடந்து கொள்கிறது. ஆக இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறது. இதை தொடர்ந்து நாம் இன்னொன்றையும் சேர்த்து பார்க்க வேண்டும். 1,50,000 சிட்டிசன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அங்கேயும் ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. இஸ்ரேலுடைய குடிமக்கள் 1,50,000 சிட்டிசன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் லீவிங் தி கண்ட்ரி, அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்போ ஏறத்தாழ 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நாட்டை விட்டு போய்விட்டார்கள். 19,000 பேர் தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இந்த 19,000 பேர் விசா முடிந்து இஸ்ரேலுக்கு மீண்டும் வந்தவர்கள், வெளிநாடுகளில் விசாவுடைய காலம் முடிந்து உள்ளே வந்தவர்கள். அதாவது இஸ்ரேலுக்கு எப்போவுமே வெளி உலகத்தில் வாழ்கின்றவர்கள் இஸ்ரேலுக்கு வருவாங்க. இங்கே கெட்ட வீடு, பாலஸ்தீனை ஆக்கிரமித்து கெட்டுகின்ற வீடுகளை அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பார்கள். அப்புறம் பணமும் செலவு கொடுப்பாங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனவுடனே அவங்கள்ட்ட டேக்ஸு, வாடகை எல்லாம் வசூலிப்பாங்க.
இது இஸ்ரேலுடைய குடியேற்ற திட்டம் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால வருஷந்தோறும் ஒரு கூட்டம் திரும்ப வரும். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப குறைவு, லட்சக்கணக்கானவர் வருவது 19,000 பேர் தான். அவர்கள் ரிட்டர்னிஸ் தான் சொல்லாங்க, அவங்க திரும்ப வந்தவர்கள், இங்கிருந்து போயிட்டு திரும்ப வந்தவங்க தான். ஆனால் புதிதாக 1,80,000 சிட்டிசன்ஸ் லீவிங் த கண்ட்ரி. அது இஸ்ரேல் எவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்புக்குள்ளால் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதையெல்லாம் ஒரு செய்தியை கொண்டு உலக ஊடகங்கள் மறைக்கின்றன. அது ஈரானில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் பெருசா காமக்ளோக் பண்ணது இல்லை, வேற எதுவும் செய்தியை வச்சு அதை மறைக்கக்கூடிய அளவில் இல்லை. ஆனால் தலைப்புச் செய்திகளாக இந்த செய்திகள் வரமாட்டேன் என்கிறது. அடுத்தது, ஈரான் அதனுடைய சுப்ரீம் லீடர் நேற்று ப்ரொட்டஸ்டர்ஸ்ட பேசியிருக்காரு. நீங்க நாடு இவ்வளவு சிக்கலான எவ்வளவு பெரிய சிக்கலில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்கள், பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு நமது அமைச்சகம் ஓவர் டைமா வேலை செய்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, இதுக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்தது ஒரு பெரிய மாற்றமாக ஈரான் பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டங்களுக்கு இடையே இன்னும் 200 மொசாது உளவாளிகளை ஈரான் கைது செய்து இருக்கிறது. இப்போ மொசாது உளவாளிகளை இப்போ அடையாளம் காட்டக்கூடிய அளவில் இந்த போராட்டங்களை வைத்து யார் யார் இதுல எக்ஸ்ட்ராடினரியான இன்ட்ரெஸ்ட் உள்ளவருங்க. நான் நேற்றைய முந்தின காணொலியில் சொல்லிட்டேன், போராட்டம் தானே ஏற்பட்டதுதான். அதன் பிறகு அமெரிக்காவும் இன்னைக்கும் ட்ரம்ப் நான் ரொம்ப சீரியஸாக கண்காணிச்சுட்டு இருக்கேன்னு, இவருக்கு எதிராக உலகம் முழுவதும் வெனிசுலாவை கைப்பற்றியதற்கு ஆர்ப்பாட்டங்கள் நேற்று பெரிய அளவில் நடந்திருக்கின்றன. அதை உலகை உழுக்கக்கூடிய அளவில் நடந்தது ஸ்டாக்ஹோம், ஸ்வீடனுடைய தலைநகரில் நடந்தது. அப்போ அவர் ஈரான்ல நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டை எதிர்த்துக்கிட்டு இருக்காராம். இப்போ ரொம்ப கண்காணிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதனிடையே 200 மொசாத் ஏஜெண்டை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னடா திரும்ப திரும்ப நம்மளுடைய ஏஜெண்டுகளை கையகப்படுத்தி கொண்டு இருக்கிறாருன்னு. நமது நேயர்கள் கேட்டு இருப்பது போல, ஈரான் எப்பொழுது மொசாது ஃப்ரீ நாடாக மாறும், மொசாது இல்லாத நாடாக மாறும் என்பது மிகப்பெரியதொரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. அடுத்து, யமன் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கு. அது என்னன்னா, இந்த அரபு நாட்டில இருந்து ஒரு தீவுல மாட்டிட்டு இருந்தாங்களே, அந்த தீவு இப்போ யமன் நாட்டு கையில அதுல இருந்து எல்லா சுற்றுப்பயணம் எல்லா சவுதி அரேபியா குடிமக்களையும் முதல்ல ஒரு ஃப்ளைட் அனுப்பிச்சு இப்போ கம்ப்ளீட்டா எல்லாரையும் சவுதிக்கு அனுப்பி விட்டுடுது. அடுத்தது, லெபனான்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் என்ன சொன்னால், நான் இதுக்கு முந்தின காணொலியில் சொன்னேன், ஹிஸ்புல்லா தன்னுடைய முந்தின காணொலி, அதாவது ஹிஸ்புல்லா தன்னுடைய ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்து இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. பொசிஷன், வெறும் ட்ரில் எல்லாம் பண்ணலை, இஸ்ரேலை தாக்குவதற்கு துப்பாக்கியை இதையும் சரியாக வச்சிருக்கேன்னு. அப்போ இராணுவம் சொல்லிச்சு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டோன்னு. இப்போ ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு முதல்ல இராணுவம் நிற்குது. நான் இதையும் காணொலியில் சொல்லி, முதல்ல இராணுவம் நிற்குது, ஹிஸ்புல்லா அதோட சேர்ந்துட்டு. அதாவது ஹிஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு உள்நாட்டு யுத்தம் வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம். இது சம்பந்தமாக நாங்கள் அந்த நாட்டை இராணுவத்தோடு மோத வேண்டியது வந்தால் ஒரு கர்பலாவாக அது இருக்கும்லாம் அறிக்கை விட்டாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவின் திட்டம் செயல்படாமல் அவங்க ஆயுதத்தை கீழே வைக்காம ஆயுதத்தை இஸ்ரேலை நோக்கி வைத்திருந்த நிலையில் லெபனான் இராணுவம் அந்த லிட்டானி ரிவர்னு சொல்லக்கூடிய பகுதியை கடந்து பாதுகாப்பை கொண்டு வந்தது, இஸ்ரேலுக்குள்ளால பாதுகாப்பை கொண்டு வந்தது. இப்போ உள்நாட்டு போர் தவிர்க்கப்பட்டு ஹிஸ்புல்லாவும் லெபனான் இராணுவமும் ஒன்றுபட்டு இஸ்ரேலை எதிர்க்க தயாராக இருக்கிறார்கள். இது மகத்தான ஒரு புதிய டெவலப்மெண்ட். அதாவது நம்ம இதை நாம் தரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கின்ற போது, எகிப்தினுடைய இராணுவ கப்பல் ஈரான்கிட்ட இப்போ நம்ம நத்தியானு கேட்டிருக்காரு, ஈரான் ஒரு கேரண்டி தரணும், எங்களை தாக்க மாட்டான், அப்பதான் அந்த நாட்டில இருந்து வெளியேறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த உத்தரவாதத்தை நாங்கள் தரமாட்டோம், இந்த பயங்களை எங்களுக்கு நல்ல தெரியும், இவனெல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருந்து திடீர்னு தாக்குவானு ஈரான் சொல்லிட்டு. இப்போ நான் ஏற்கனவே முந்தின காணொலியில் சொன்னேன், புட்டின் நான் ஈரானுக்கு தகவல் சொல்லிட்டேன், ஆனால் நான் கேரண்டி தர மாட்டேன்னு. இப்போ இஸ்ரேல் கேரண்டியே கேட்குது, என் மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. அவங்க போகும்போது சொல்லிட்டே போறாங்க, நோ சேஃப்டி, எங்களுக்கு எந்த பாதுகாப்பான வாழ்க்கையை வாக்களித்தார்களோ அது இல்லை. அடுத்தது,
இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு மேற்கரையிலையும் மற்ற பகுதிகளிலையும் பார்க்கும்போது போராளிகள் தினமும் தாக்கிட்டு தான் இருக்கான். இதுக்கிடையில எங்க நிம்மதியாக தூங்க முடியுதுன்ட்டு கிளம்புறாங்க. அப்போ ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துவோம், அது ப்ரீஎம்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்குன்னு சொல்லுவதை உடனேயே புட்டின் வழியாக ஒரு அமைதியை தேடின நெத்தன்யாஹூ அல்லது சரண்டரான நெத்தன்யாஹூ இப்போ அது கேரண்டியாக வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது எகிப்தினுடைய மூவு, ரஷ்யாவினுடைய கப்பல் எவாக்குவேட் ஆனது, யமன் சவுதி அரேபியாவினுடைய டூரிஸ்ட் அனுப்பி உறவை கொஞ்சம், அதாவது அந்த ஹார்ட்லைனாக இருந்ததை கொஞ்சம் அப்படியே டைல்யூட் பண்ணியிருக்குது. லெபனான் அரசாங்கமும் ஹிஸ்புல்லாவும் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை அகற்றுவதுன்னு முடிவுக்கு வந்திருக்கலாம். இந்த போராளிகள், இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவும் பெறுகிறது. இந்த முரண்பாடுகள் முஸ்லிம் நாடுகளுக்கு இடையும் முஸ்லிம் போராளிகளுக்கும் இடையும் இருந்த முரண்பாடுகளும் குறைந்து வருகின்றது. இதுல நம்ம முத்தாய்ப்பாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ட்ரம்ப் காசால பீஸ் கமிட்டி, பீஸ் கவுன்சில் கொண்டு வருவதற்கு போட்டு இருக்கக்கூடிய பல்கேரியன், அவரு பேரை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அவரு பல்கேரியாவை சார்ந்த அவர் ஏற்கனவே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். ஆனா ஒப்பந்தம்னு சொல்லாம அதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, he wants served to smoothen the relationship between இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ். வார்த்தையே வேற மாதிரி இருக்கு. அதாவது அவர் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில உள்ள உறவை சுமூகப்படுத்தினார் இருக்கு. அப்போ இவர் பல்கேரியாவில் ஒரு பெரிய, பல்கேரியாவில் ஃபாரின் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, அதே நேரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, ஒரு பெரிய டிப்ளமேட்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே இஸ்ரேலு ஹமாஸ் போருக்கு யாருக்கு இடையில ஒப்பந்தம் இப்போ அந்த ஒப்பந்தம் தொடர்ந்து மீறப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அவர் ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும், அவருடைய புரிதல் நன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறார். அதோட அவர் நெத்தன்யாஹூவை சந்திச்சதை நான் முந்தின காணொலியில் சொன்னேன். இப்போ அவர் பாலஸ்தீன் அதாரிட்டியை அவர் சந்திச்சிருக்கார். அதாவது அப்பாஸ் குரூப்பில் உள்ள தலைவர்களை எல்லாம் சந்திச்சிருக்காரு. இனிமே இன்னைக்கு அல்லது நாளைக்கு ஹமாஸோட தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போ அவருடைய மூவ் ஒரு ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக தான் தெரிகிறார். எல்லா குழுக்களோடும் ஏற்கனவே தொடர்பு இருந்து அவர்களுக்கிடையே சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவராக இருக்கிறார். அதனால் இப்போ பாலஸ்தீன் அதாரிட்டிட்ட அவர் போறாருன்னு சொன்னா, பாலஸ்தீன் அதாரிட்டி ஹமாஸுக்கு எதிரானதான். ஆனா ஹமாஸு, நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த காணொலியில சொன்னா, ஹமாஸும் பாலஸ்தீன் அதாரிட்டியும் கெய்ரோல வச்சு பேசி ஒரு சுமூகமான உறவுக்கு வந்துட்டாங்க. இது நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஸ்மூத்தனிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, ஈரான் இஸ்ரேல்லாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னாடி சொன்னால, அதுல இது ஒரு மைல்கல்லுன்னு சொல்லணும். ஏன்னா உலக நாடுகள்லாம் பாலஸ்தீன் அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய அப்பாஸ் குரூப்பை தான் அங்கீகரிக்கிறாங்க. அவங்க அப்படியே நாங்க ஒரு கமிட்டியை போட்டா அதுல அப்பாஸ் குரூப்பும் இருக்கிறாங்க. அப்ப அப்பாஸ் குரூப்போட மோதி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா புதிய எதிரிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும், நல்லா அவங்கள மோதிக்கிட்டாங்கயா அப்படின்னு. அதனால ஒரு சுமூத்தன் ரிலேஷன்ஷிப் எடுத்து பாலஸ்தீன் அதாரிட்டியே வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால இப்ப இவர் பாலஸ்தீன் அதாரிட்டியை சந்தித்து ஹமாஸ் சந்திக்கிறாரு, ஏற்கனவே இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிட்டாரு. அதனால இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை செட் ஆன் மோஷன். அடுத்தது, காசாவில் இருந்து முற்றாக வெளியேறியே ஆக வேண்டும் என்பதில் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. இஸ்ரேல் முற்றாக வெளியேறி ஆக வேண்டும் என்பதில் இவர் உட்பட யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. நெத்தன்யாஹூ எப்படி நெத்தன்யாஹூவோட ஆபீஸ் அறிக்கை விட்டுருக்கு. இதை நம்ம சும்மாவே சொல்லிட்டு இருந்தே நெத்தன்யாஹூ முடியாதுன்னு சொன்னா அவன் இத்தனை ஆட்களை கொலை செய்துகிட்டு இருக்கான். அதனால நெத்தன்யாஹூவோட அலுவலகம் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதில் ஹமாஸை டிஸ்ஆர்ம் பண்ணது, ஹமாஸ் ஆயுதமற்ற ஹமாஸை உருவாக்க வேண்டும் என்பதை ஒன்று சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் வரக்கூடாதுன்னு இவர்கிட்ட சொல்லல, பல்கேரியாவை சார்ந்த இந்த ரிப்ரசன்டேட்டிவ் பீஸ் கமிட்டியினுடைய தலைவர்னு சொல்லல, ட்ரம்ப்ஸ் ரிப்ரசன்டேட்டிவ். அவர் ஐக்கிய நாடுகள் சபையில தான் வேலை செய்கிறாரு. அவரை ட்ரம்ப்ஸ் ரிப்ரசன்டேட்டிவா இந்த பீஸ் கவுன்சிலுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு அல்லாம ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுதான் காசாவில் இருந்து இஸ்ரேலை கம்ப்ளீட்டா வெளியேற்ற கடமை உள்ளதாக இருக்கும். ஆக இன்னும் பிஏக்கும், அதாவது பாலஸ்தீன் அதாரிட்டிக்கும் ஹமாஸுக்கும் இடையே முன்னாலே ஏற்பட்டு விட்ட சுமூகமான உறவு
இந்த உலக நாடுகளுக்கிடையே, முஸ்லிம் நாடுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலை, கத்தரும் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலை நம்பாமல் யமன்ட போங்கடா, யமன் நாட்டை கையில் வச்சுக்கிட்டு ஹூத்திஸை கையில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, யமன்ல இருந்து நம்ம படிப்படியாக வெளியில் வந்துடுவோம்னு எடுத்த முடிவு, இதெல்லாம் பெரிய மத்திய கிழக்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்பட நினைத்த மாற்றத்துக்கு நேர் எதிரான மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் 71,000 ஷஹீதுகள், 1,71,000 பேர் காயம்பட்டதும் தான் காரணம். ஏனென்று சொன்னால் இதுதான் உலக ஒப்பீனியனை உலுக்கிட்டு அடுத்தால நேற்றும் இவன் குண்டு போட்டு 14 பேர் குண்டுலையும் மலையிலையுமா இறந்துருக்கேன். 2 குழந்தைகள், ஒரு குழந்தை இந்த ஃப்ரீசிங் சில்னஸ்ல, இந்த பனிமூட்டத்தில் ஃப்ரீஸ் ஆகி இறந்துட்டாங்கங்கிற பயங்கரமான கடுமையான ஒரு செய்தியும் இருக்கிறது. அவர்களை எல்லாம் நல்ல சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பானாக, மறுமையில் அவர்களுடைய பெற்றோர்களோடு சேர்த்து வைப்பானாக என்று துவா செய்வோம். இணைந்திருங்கள். இப்படி பல யதார்த்தமான சந்திப்புகள். அதில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரு வந்து ஹிஸ்புல்லானுடைய தலைவர் கசம் நயீமை திரும்ப சந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் வந்து சந்தித்த போது அவர் தான் சொல்லிட்டு போனார், ஆயுதங்களை கீழே வைக்காதுன்னு. இவர் வைக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ ஃபாரின் மினிஸ்டர் அபிஷியலாக வந்திருக்காரு 20 பேரோட. அவரை காசிம் நயீமை சந்திச்சிருக்கிறாரு. அந்த சந்திப்பு இதனுடைய மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் லெபனானுடைய இராணுவமும் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சண்டையிடுகிறார்கள். இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இப்போ பெரிய அளவில் லெபனானில் ஈடுபடாது. ஏன்னா ரிட்டார்னி ரிவரை தாண்டி வந்துட்டாங்க. நார்தன் இஸ்ரேலில் இருந்து குடிபெயர்ந்த எந்த மக்களும் மீண்டும் அங்கு வருவதாக இல்லை. அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 1,50,000 பேர் திடீர்னு போயிட்டாங்கிறாங்களே, இதில் பெரும்பகுதி அவர்களாக இருக்கலாம். எந்த பாதுகாப்பும் இல்லை. லெபனான் பார்டரில் இருக்கல, எந்த பாதுகாப்பும் இல்லை. சும்மா லெபனானை மட்டும் பழிச்சிட்டு இருந்தான், இப்போ ஈரானையும் பழிச்சிட்டான். அவங்க நாங்கள் எப்போ வேணாலும் தாக்குவோம்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பதட்ட நிலை, எந்த நிலை நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்பதுதான் இஸ்ரேலுடைய இப்போது நிலை. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாசிக்கிறதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.